சுபாஷ் சீனிவாசன். நான் வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் சிறப்பு சார்பாய்வாளராக ராமநாதபுரத்தில் கடந்த 5 வருடமாக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ வந்து கொரோனா பீரியடில் வந்து என்ன செஞ்சேன்னா, கபசுர குடிநீர் கொடுக்குறதுலேருந்து அந்த நம்ம மாஸ்க்கு கழட்டி போட்டுருப்பாங்க, பொதுமக்கள் கழட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாஸ்க்கை வந்து கலெக்ட் பண்ணி என்னச்சுன்னா அதை அழிக்கிறது. ஏன்னா அதுலேருந்து நோய் கிருமி தொற்று வந்து ஏற்படும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 3 மணி நேரம் வரை அந்த ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாஸ்க்லையும் இருக்கும் அப்படின்னு சொன்னால அதை எடுத்து பத்திரமா எடுத்து நான் அழிச்சிடுது. அப்புறம் என்ன செய்கிறேன்னா, நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த சாப்பாடு இது மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து என்ன செய்யணும்னா, அந்த கொரோனா பீரியட்லேயே வந்து என்ன செய்யணும்னா, அந்த ஓய்வு நேரத்தில் என்ன செய்யணும், இந்த குளத்தில் வந்து என்ன செய்யணும்னா சீமக்கருவ மரம் இருந்தது. அந்த சீமக்கருவ மரத்தை அகற்றிட்டு அப்போ என்ன செய்யணும், பொதுமக்கள் உதவியோடு வந்து ஃபினிஷிங் பண்ணி இப்போ கண்டு வச்சு இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட என்ன செய்கிறோன்னா, இப்போ எல்லாம் ஓரளவுக்கு மரம் ஆயிடுச்சு. இப்போ பதியம் போட்டு கண்டு வச்சு பொதுமக்களுக்கு வந்து மரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மரங்கள் வந்து என்ன செய்யணும்னா, இப்போ வந்து மழைக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மழை பெய்யணும்னா மரம் வச்சாகணும். நம்ம தலைமுறைக்கு வந்து எப்படின்னாக்கா, நம்ம என்ன சொத்து சோகத்தை விட்டு கொடுத்துட்டு போனாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், அது சுகாதாரமாக இருக்கணும்னா அவங்களுக்கு நம்ம வந்து மரத்தை நம்ம வளர்த்து விட்டு போகணும். அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும், எல்லாருமே மரத்தை நடணும். ஒரு வீட்டுக்கு வீடு ஒரு மரங்கள் நம்ம கண்டிப்பாக நட்டாகணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன நம்ம சந்ததியினரை காப்பாற்ற முடியும். மரங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வந்து விளம்பர போடுறதுக்காக வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும்னா, ஆணி வந்து விளம்பரம் அடிக்கிறாங்க. அது ஆணியை வந்து அடிக்கிறதுனால என்னாச்சுன்னாக்க, மழை நீர் பட்டு அது என்னாச்சுன்னா அதில் வந்து துருப்பிடிச்சி அதில் வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு நாளடைவில் வந்து என்னென்னா மரம் பட்டு போயிடும். அந்த மரத்துக்கு உயிர் இருக்குன்னா பெரும்பான்மையான இந்த வியாபார நோக்கம் கொண்ட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மரத்துக்கு உயிர் இருக்கனால தான் அந்த ஆக்சிஜன் கொடுக்குது. அந்த ஆக்சிஜன் கொடுக்குற மூலமாக தான் நம்ம சுவாசிக்கிட்டு உயிர் வாழ்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, அனைத்து ஜீவராசிகளுமே உயிர் வாழ்கிறது வந்து இயற்கையினால தான். காடுகள் நம்மளுக்கு கொடுக்குற மரங்கள் கொடுக்குற ஆக்சிஜனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். ஆனால் மரத்தில் மேலே என்ன செய்கிறாங்கன்னா பெரும் தாக்குதல் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ஆணிகள் கொண்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கம்பியை வச்சு கட்டி வைக்கிறாங்க. இதை வந்து நான் கடந்த 5 வருடங்களுக்கு மேலே வந்து அந்த ஆணிகளை அகற்றிட்டு அதில் வந்து மஞ்சள் பத்து போட்டு என்னால் முடிஞ்ச மரங்களை காப்பாற்றி வரேன். இது அவர்னஸ்க்கு மரங்களை வந்து தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர்னஸுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இப்போ ஆணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையான வந்து மாவட்டம் முழுமைக்கும் வந்துள்ள மரங்களில் வந்து நான் ஆணிகளை எடுத்துட்டேன். அதே மாதிரி எல்லாமே இப்போ காலப்போக்கில் என்னை பின்பற்றி மற்ற மாவட்டங்களையும் இப்போ வந்து மரங்களில் அடிக்கப்பட்ட ஆணிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.